So hi students. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? All good? Yes, audio video எல்லாமே clear-ஆ இருக்கா? So audio and video எல்லாமே clear-ஆ இருக்காப்பா? Yes. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா most important question. ஓகேவா? Hi Janani. Yes, super. Hi killer bad boy Ritish. Okay. ஸோ எல்லாருமே வந்து வெக்கேஷன் 3 days நம்மளுக்கு லீவ் கிடச்சிச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா? எஸ், எவ்வளோ படிச்சிங்க 3 days வந்து? எத்தனை பேர் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு எத்தனை பேர் படிச்சிங்கப்பா? எஸ், அப்படி யாராவது எத்தனை பேர் புக்கே தொடலை? ஸோ புக்கே தொடலை அப்படின்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இல்லையா? ஓகே, குட். ஸோ இன்றைக்கி நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2-3 மார்க்ஸ், ஓகேவா? ஸோ நம்மளோட பப்ளிக்லேயும் சரி குவார்டர்லிலையும் சரி மேக்ஸிமம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2-3 மார்க்ஸ் கேட்குறாங்க ஃப்ரம் ஃபஸ்ட்டு 6 chapters 5 chapters இன்றைக்கி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம 4th chapterோட 2-3 மார்க்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி chapter 1, 2, 3 and 5. ஸோ இந்த 4 chapterல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ ரெடியா எல்லாருமே? ஸோ ரெடி அப்படின்னா சேட்டில் ஒரு ஃபயர் போடுங்கப்பா. ரெடி அப்படின்னா சேட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. எஸ், ஓகே. எஸ் சொல்லுங்கள். கில்லர் பேட் பாய். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கேட்டதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேனே. எஸ், ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியா? What is mean by quantization of charges? ஸோ quantization of chargesனால் என்னன்னு கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மீட்டம்லேயே படிச்சிட்டோம். ஸோ quantization of chargeனால் என்ன? இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க, அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? சப்போஸ் இதுதான் ஒரு கிளாஸ் ராட், இதுக்குள்ளே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, சரியா? ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்டில் எனக்கு இருக்கிற டோட்டல் சார்ஜ் என்ன? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸை என்னன்னு எடுத்துக்கணும். என்ன இன்டெக்ரல் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் அது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை எனக்கு சொல்லும் இன்டூ ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ இ. இ அப்படின்றது அந்த எலக்ட்ரானோட வேல்யூ. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரியா? ஸோ Q இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ இ. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? த சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு வந்து எழுதுவோம், சரியா? ஸோ Q இஸ் ஈக்குவல் டு NE. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த Q இஸ் ஈக்குவல் டு NE எழுதியாச்சு. N அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், 0-ஆக இருக்கலாம், 1-ஆக இருக்கலாம், +or-1-ஆக இருக்கலாம், 2-ஆக இருக்கலாம், 3-ஆக இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஈன்றது 1.6 × 10⁻⁻19 கூலும். இந்த வேல்யூவை நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? எஸ் காவியா, ஃபஸ்ட்டு 2 marks 3 marks, அடுத்தது 5 marks அண்ட் அடுத்தது ப்ராப்ளம்ஸ் போகலாம்ப்பா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் கூலும் ஃபோர்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின், சரியா? ஸோ எனக்கு கூலும் ஃபோர்ஸ் வந்து 2 சார்ஜஸ்க்கு நடுவில் நடக்கும். ஸோ 2 சார்ஜஸ் இருக்குன்னா அங்கே 2 பேத்துக்குள்ளே ஒன்று அட்ராக்ஷன் இருக்கும், இல்லைனா ரிப்பல்ஷன் இருக்கும், இல்லையா? ஸோ இப்படி 2 சார்ஜஸ்க்கு நடுவில் நடக்கிற ஃபோர்ஸ் வந்து கூலும் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன? 2 மாசஸ்க்கு நடுவில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் எடுத்துக்கலாம் அண்ட் நம்ம எர்த்தை ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ எர்த் அண்ட் அந்த எர்த் மேலே ஒரு ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அண்ட் அந்த ட்ரீயில் ஒரு ஆப்பிள் தொங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ட்ரீனும் இல்லை அந்த ஆப்பிளும் எனக்கு எர்த்துமே 2 மாசஸ். எப்போவுமே அந்த ஆப்பிளும் எர்த்தும், ஆப்பிள் சப்போஸ் ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷனால் இல்லை ஏர் ரெசிஸ்டன்னால் கீழே விழுகுது அப்படின்னா அது கண்டிப்பாக கீழே நம்ம எர்த்துக்கு தான் வந்து ஆகணும், இல்லையா? அப்போ அந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ 2 மாசஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எனக்கு எப்போவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும், சரியா? ஸோ இட் ஆக்ட்ஸ் பிட்வீன் 2 மாசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எப்போவுமே எனக்கு கூலும் ஃபோர்ஸ் அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம். அண்ட் இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே அட்ராக்டிவ் மட்டும்தான், ஜஸ்ட் அட்ராக்ட் மட்டும்தான் ஆகும், ஓகேவா? ஸோ எனக்கு கூலும் ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வேல்யூ. அதோட மேக்னிடியூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் என்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படி இல்லை, அதோட வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வென் கம்பேர்டு டு கூலும் ஃபோர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு கூலும் ஃபோர்ஸ் மீடியமை பொறுத்த மாதிரி மாறும். ஏர் மீடியமில் ஒரு மாதிரி, ஓகேவா? வாட்டர் மீடியமில் ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து மீடியமை பொறுத்த மாதிரி மாறும். அண்ட் இதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். அதாவது எந்த மீடியமில் வச்சாலும் எனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மாறாது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னப்பா? ஸோ சப்போஸ் எனக்கு இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது,
சார்ஜ் Q இருக்குது. இந்த சார்ஜை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இந்த சார்ஜில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாயிண்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? த ஃபோர்ஸ், ஓகேவா, இல்லைனா த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த யூனிட் சார்ஜ். ஓகேவா? இல்லைனா இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, சப்போஸ் நான் ஒரு சார்ஜை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு உங்ககிட்ட நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் அதை தான் என்னன்னு சொல்லுவீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி டெஸ்ட் சார்ஜ் இருக்குது, Q0 இருக்குன்னு அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ். ஸோ இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? கிளியர்? ஸோ ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம், சார்ஜ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த யூனிட் டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ்னா என்னென்னா ரொம்ப ஸ்மால், ரொம்ப சின்ன சார்ஜ், அதுக்கு ரொம்ப வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் இதை நம்ம ஃபார்முலாவில் எழுதணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை டெஸ்ட் சார்ஜா. இப்போ எனக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? கூலும்ஸ் ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2 by R². அண்ட் இங்கே ஆல்ரெடி எனக்கு ஒரு Q0 இருக்குது. ஸோ Q0. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா 1/4πε0 Q/R². இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. அண்ட் யூனிட் கேட்குறாங்க அப்படின்னா யூனிட் எப்படி எழுதுவீங்க? ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், சார்ஜோட யூனிட் வந்து கூலும். அப்போ நியூட்டன் பர் கூலும் தான் எனக்கு யூனிட். சரியா? ஸோ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, சார்ஜ்லேருந்து எனக்கு கண்டினியூஸாக இப்படி ஃபீல்ட் லைன்ஸ் வரும். கரெக்டாக? இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால் எனக்கு ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வேர்டாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ஃபீல்ட் லைன்ஸ் இன்வேர்டாக, அதாவது அந்த சார்ஜை நோக்கி எனக்கு போகும். கரெக்டாக? ஸோ இதனால் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதை பார்க்க எப்படி இருக்குது? ஒரு செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன்ஸ். கரெக்டாக? இதை வந்து விஷுவலாக நம்மளே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம வரைஞ்சிருக்கோம். ஒரு குட்டி ரீஜியனில், ஒரு குட்டி ஸ்பேஸில் வரைஞ்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ set of continuous lines which are the visual representation of electric field in some region of space is called as electric field lines. Easy in the question. So அதே மாதிரி அடுத்தது, why do two electric field lines never intersect ன்னு கேட்குறாங்க. அதாவது எனக்கு இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் எனக்கு இன்டர்செக்டே ஆகாது. ஓகேவா? ஸோ இப்படி ரெண்டும் இப்படி இன்டர்செக்ட் ஆகாது. அதுக்கான ரீசன் அப்படின்றது தான் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்க. சரியா? ஆரத்தி நம்ம ஆல்ரெடி சாப்டர் 4ஓட 2 மார்க்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து சாப்டர் 1லேருந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஓகேவா? சாப்டர் 4ஓட 2 மார்க்ஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போது எனக்கு இந்த பாயிண்டில் ஏன் இப்படி 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இன்டர்செக்ட் ஆகாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் இந்த ஃபுல் பாயிண்ட்ஸ், இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதணும், அப்போ தான் மார்க் போடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, if two lines cross at a point, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்டில், இதுதான் பாயிண்ட், இந்த பாயிண்டில் 2 லைன்ஸ் வந்து cross ஆச்சு அப்படின்னா there will be 2 electric field vectors. இங்கே E1 E2 இருக்கு இல்லையா, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார். 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் எனக்கு இருக்கணும். ஸோ அது வந்து எனக்கு பாசிபிள் இல்லை. அப்படி 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் மூவ் ஆக பாசிபிள் இல்லை. சரியா? இன்னொன்று, if some charge is placed at the intersection point, இப்போ இதுதான் எனக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இந்த பாயிண்டில் நான் ஒரு சார்ஜை வந்து பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சார்ஜ் இப்போ எனக்கு 2 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஒரு சார்ஜ் 2 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு ஃபிசிக்கலி இம்பாசிபிள். ஒரு டைரெக்ஷனில் தான் ஒரு சார்ஜால் மூவ் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அதுவுமே இம்பாசிபிள். இதனால தான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் வந்து எனக்கு இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இஃப் சம் சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் அட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட், தென் இட் ஹேஸ் டு மூவ் இன் 2 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் அட் த சேம் டைம் which is physically impossible. ஸோ இதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார்ஸ் என்ன ஆகும்? இன்டர்செக்ட் எனக்கு ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் டைபோல்னால் என்னன்னு கேட்குறாங்க. அதோட மேக்னிடியூட் அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன, அதோட டைரக்ஷன். ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே எழுதணும்ப்பா. ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டைபோல்னால் என்ன அப்படின்றது, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்,
ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகி இருக்காங்க அப்படின்னா அதை தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டிடியூட் அ டைபோல். ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்க? மேக்னிடியூட் கேட்குறாங்க. மேக்னிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார்முலா. ஓகேவா, எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா என்ன அப்படின்னா P is equal to Q into 2A. ஸோ Q அப்படின்றது நம்ம இந்த ரெண்டு சார்ஜஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு சார்ஜோட மேக்னிடியூட். ஸோ மைனஸ் கியூவோட மேக்னிடியூட் ப்ளஸ் கியூ தான். கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படின்னு டிஃபைன் பண்ணணும்? ப்ராடக்ட் ஆஃப், நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2A. ஸோ எப்படி எழுதுவீங்க? The magnitude of electric dipole is equal to the product of magnitude of any one of the charges and distance between two charges. So இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா magnitude. ஸோ மேக்னிடியூட்னா ஃபார்முலாவை எழுதணும். அடுத்தது என்ன கேட்குறாங்க கொஷனில்? ஸோ நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னா என்னென்னு எழுதியாச்சு, மேக்னிடியூட் எழுதியாச்சு. அடுத்தது டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் அப்படின்றது ஓகேவா, எனக்கு எப்போவுமே எலக்ட்ரிக் டைபோல் வெக்டார் ப்ளஸ் க்யூவிலேருந்து மைனஸ் க்யூ டைரக்ஷனில் தான் இருக்கும், இந்த பக்கம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டைரக்ஷன் ஃப்ரம் மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஃபார்முலா என்ன? P is equal to 2 dot QA வா? கரெக்ட்? எஸ், Q dot 2A. ஸோ ஃபார்முலா என்னது? சார்ஜோட யூனிட் கூலும், டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர். அப்போ கூலும் மீட்டர் தான் எனக்கு யூனிட். ஓகேவா? ஸோ இது கிளாஸ் 12th இருக்கிற 2 marks and 3 marks ஃபார் குவார்ட்டர்லி பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே என் கூடயே சேர்ந்து நீங்கள் அப்போவே ரீகால் பண்ணி இருக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு எஸ் காவியா, நான் அதை தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்டர் 1 முடிக்கணும், சாப்டர் 2, சாப்டர் 3, அதுக்கப்புறம் சாப்டர் 5 போகலாம். அதுக்கப்புறம் தான் டெரிவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ்க்கான 2-3 marks பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் புரியும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்னால் என்னப்பா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோட சிம்பிள் என்ன அப்படின்னா U. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு சார்ஜை ஓகேவா ஒரு பாயிண்டில் இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்படி நான் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு எவ்வளோ ஒர்க் நான் செய்கிறேன் அப்படின்றது தான் எனக்கு என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஸோ இதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? டு பிரிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஒன் பாயிண்ட். இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஸோ இது எப்படி இருக்குன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? கிளியர்? எஸ், ஜே தாம்சனெல்லாம் இருக்குது 8th 9th சாப்டர் அதெல்லாமே வரணும். சரியா? நெக்ஸ்ட் லைவ்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஹாத், நிஷா. ஓகே, ஸோ ஒரு குவிஸ் பார்ப்போமா? ஸோ எத்தனை பேரால் குவிஸ்க்கு அட்டென்ட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போமா? ஸோ நம்ம பார்த்த 10 கொஷினில் இருந்தே கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஆன்சர் பண்ண முடியுமா? மடோனா லிவி, ரஹீமா, ஃபர்ஹாத், இந்த கொஸ்டினுக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர்ப்பா. ஸோ ஆல்வேஸ் ஃப்ரம் மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ தான். சரியா? குட் ஈவினிங் ஒசாமா. ஓகேவா? ஹாய் காவ்யா. ஓகே, காவ்யா கரெக்ட். ஸோ செகண்ட் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் ஃபார்முலா என்ன? Q into 2A. Qனா கூலும், 2Aனா ஏனா டிஸ்டன்ஸ் விச் இஸ் மீட்டர்.
ஸோ கூலும் மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். சென்டிமீட்டர் இல்லை, இது கூலும் மீட்டர். சி கேபிட்டல் லெட்டர்லையும் எம் ஸ்மால் லெட்டர்லையும் போடணும். வை டு டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட்? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்றதுக்கு. யாராச்சும் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கப்பா. Any one point first? A charge moving in two different direction at the same time is physically impossible. கரெக்டா? எஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன்ப்பா? ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட். கிரேடியன்ட் அப்படின்னாலே d/dx. ஓகேவா? நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டென்ஷியலும் எப்படி? இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இங்கே நெகட்டிவ் சைன் என்ன சொல்லுது? எனக்கு எப்போவுமே ஒர்க் டன் எப்படி இருக்கும்? அகைன்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எதிராக தான் ஒர்க் டன் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி போன கொஷின் பார்த்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்தோம்? ஒர்க் டன் டு பிரிங் அ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஒன் பாயிண்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா நான் வந்து எவ்வளோ ஒர்க் செய்கிறேன், ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரிக்வயர்ட் டு பிரிங் அ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஒன் பாயிண்ட். அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை சொல்கிறதா என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். அதை நம்ம யூன்னு சொல்லுவோம், Q/W. Q into Vன்னு சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் நார்மலாக ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க. சரியா? இது ஏதாவது ஒரு பிளேன் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு இப்படி பாஸ் ஆகுது இல்லையா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் அ கிவன் ஏரியா விச் இஸ் கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இப்படி நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைன்னு சொல்லணும். ஓகேவா? இதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். ஓகேவா? ஹாய் சுமித்ரா. எஸ், சரியா? ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டி? இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு சொல்லுது. ஸோ அவ்வளோதான், இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அதே மாதிரி அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்னப்பா? கெப்பாசிட்டன்ஸ், ஸோ கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதோட மேக்னிடியூட் டிவைடட் பை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது டிவைடட் பை அதோட பொட்டென்ஷியல் எவ்வளோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ கொரோனா டிஸ்சார்ஜ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஷார்ப் கண்டக்டர் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு கண்டக்டர். ஓகேவா? இந்த கண்டக்டரில் எனக்கு இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் கம்மியாக இருக்குது. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இங்கே லார்ஜ் சார்ஜஸ் வந்து, அதாவது ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து இங்கே எனக்கு அக்யூமுலேட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இந்த எட்ஜ் பாயிண்டில், இந்த ஷார்ப் பாயிண்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல மட்டும் சார்ஜஸ் நிறையா இருக்கிறதுனால இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு என்ன ஆயிரும்? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே சுற்றி ஸ்பேஸ் தானே, அதாவது நார்மல் ஏர் தானே, இந்த ஏரில் இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே இப்படி அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அட்ராக்ட் பண்ணி இந்த சார்ஜஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வெளியே வர ஆரம்பிக்கும் போது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அயனைசேஷன் ஆஃப் ஏர், இல்லைனா த ஏர் இஸ் அயனைஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வெளியே வருதுன்னா உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் எனக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும், கம்மி ஆகிடும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ ஸ்மாலர் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், லார்ஜர் த சார்ஜ் டென்சிட்டி. ஸோ எங்கே வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்மியாக இருக்கும் அங்கே சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போது சார்ஜஸ் ஆர் அக்யூமுலேட்டட் அட் த ஷார்ப் பாயிண்ட்ஸ். அந்த ஷார்ப் பாயிண்ட்ஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜஸ் நிறைய அக்யூமுலேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். டியூ டு திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ஷார்ப் எட்ஜில் என்ன ஆகும்? ஜாஸ்தியாக இருக்கும்.
அப்போ ஜாஸ்தியாக இருக்கும்போது ஏரில் இருக்கிற அயான்ஸை வந்து அது அயனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்போ பாசிட்டிவ் அயான்ஸோட ரிப்பல் ஆகும், நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகிருக்கு இந்த பாசிட்டிவ் எட்ஜில். கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு அந்த கண்டக்டருக்குள்ளே இருக்கிற எல்லா சார்ஜஸுமே ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ எல்லாருக்குமே கிளியரா? ஸோ இப்போ சாப்டர் 5ஓட கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? சாப்டர் 5 ரொம்ப சின்ன சாப்டர், ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருக்கணும் இந்த சாப்டர். எஸ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ பார்க்கலாமாப்பா? சூப்பர் சத்யன், நான்சி, பாரி, காவ்யா, ஜனனி. எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மீன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னா என்னப்பா? ஸோ நார்மலாக ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறாரு. ஸோ இது யார் பண்ணதுன்னா மேக்ஸ்வெல். ஒரு கெப்பாசிட்டரை எடுத்துகிட்டு அவர் வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிங் ஏசி சோர்ஸ் கொடுக்குறாரு. ஏசி சோர்ஸ் வந்து கொடுக்குறாரு. இப்போது இவர் வந்து என்ன டிஸ்கவர் பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் போகிற கரண்ட் வந்து கண்டக்ஷன் கரண்ட்டுனும், இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு? ஃபீல்ட் லைன்ஸ். கரெக்டாக? ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இங்கே எனக்கு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னால எனக்கு இங்கே ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு மேக்ஸ்வெல் சொல்கிறார். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்னென்னு கேட்குறாங்க. So displacement current can be defined as the current which comes in the region in which electric field and electric flux are changing with respect to time. Electric fluxum electric fieldum எனக்கு ஆக்சுவலி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது எங்கே? அந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில். ஸோ அதனால நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ வென் எவர் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டேக்ஸ் பிளேஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? ஸோ ஹாய் ஸ்ரீனிவாசா, பாபு, யூனிவர்சல் அண்ட் நேச்சர், காவ்யா. எஸ், எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கொஷின் கிளியர்? ஸோ ரெண்டு கெப்பாசிட்டருக்கு நடுவில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் என்னன்னு சொல்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒரு சார்ஜ் வந்து எனக்கு ஆக்சலரேட் ஆகுது. ஸோ அதாவது ஒரு சார்ஜு ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, அதாவது மூவ் ஆகாமல் எந்த இடத்துலையும் மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அந்த சார்ஜுக்கு எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ அந்த சார்ஜுக்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருக்கும். இப்போ இதே சார்ஜ் வந்து எனக்கு வந்து நார்மலாக ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சார்ஜுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ அதே சார்ஜ் எனக்கு ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேஷன் அப்படின்னா அர்த்தம் என்ன? எனக்கு வெலாசிட்டி டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி வெலாசிட்டி மாறி அது ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்குன்னா அது வில் ப்ரொடியூஸ் இஎம் வேவ்ஸ். அப்போ அந்த சார்ஜ் என்ன பண்ணும்? இஎம் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்க? இஎம் வேவ்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த சார்ஜஸ்க்கெல்லாம் எந்த மீடியமும் தேவையில்லை, அதாவது ஸ்பேஸில் கூட அதை ட்ராவல் பண்ணும் அப்படின்ற சார்ஜஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் எனக்கு மூன்லேருந்து, மூன் எங்கே இருக்குது? ஸ்பேஸில் இருக்குது, விச் இஸ் வேக்யூம். அங்கே எந்த பார்ட்டிகல்ஸுமே இருக்காது. கரெக்டாக? மூனில் இருந்து என் கண்ணுக்கு லைட் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா காரணம் என்ன? லைட் வந்து எங்கே வேணால் ட்ராவல் ஆகலாம், விச் இஸ் எ இஎம் வேவ். ஓகேவா? அதுதான் சொல்கிறேன். Electromagnetic waves are non-mechanical waves which move with speed equal to speed of light in vacuum. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின்ப்பா? ரைட் டவுன் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சரியா? So first integral
எஸ். ஸோ இங்கே எழுதுகிறேன் integral b dot dl is equal to, ஸோ இல்லைனா ஃப்ரெஷ் பேஜில் எழுதிக்கலாம். ஸோ integral b dot dl is equal to mu naught I. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஆம்பியர் கண்டுபிடிச்சது, விச் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இது நம்மளுக்கு தெரியும், சாப்டர் 3ல் படிச்சிருக்கோம் கரெக்டாக. இதை வந்து மேக்ஸ்வெல் எப்படி மாடிஃபை பண்ணுறாருனா, இந்த ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐயில் நான் 2 கரண்ட்டை இன்க்ளூட் பண்ணேன். ஒன்று கண்டக்ஷன் கரண்ட், இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இங்கே மாற்றி எழுதுங்க, mu naught IC plus ID. ஓகேவா? ஸோ விச் இஸ் mu naught IC plus mu naught. இந்த ஐடியை என்னன்னு சொல்கிறாருன்னா, ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டி ஃபை இ பை டிடின்னு சொல்கிறார். ஓகேவா? அப்போ இங்கே மாற்றி எழுதும்போது எப்சிலான் நாட் டி ஃபை இ பை டிடி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு mu naught IC ப்ளஸ் mu naught எப்சிலான் நாட். இந்த ஃபை இ இருக்கு இல்லையா, விச் இஸ் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸை எப்படி எழுதுவோம், இ டாட் டிஏன்னு எழுதுவோமா, ஃபஸ்ட் சாப்டரில் படித்தோம். ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் இ டாட் டி. அப்போ அகெயின் நீங்கள் மாற்றுங்க. ஸோ டி பை டிடி இன்டகிரேஷன் இ டாட் டிஏன்னு மட்டும் சொல்கிறார். ஸோ இதுதான் மேக்ஸ்வெல் சொன்ன மாடிஃபைடு லா. ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸ்வெல் சொன்ன மாடிஃபைடு லா. இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கிவ் 2 uses each of IR radiation and மைக்ரோவேவ் அண்ட் யூவி. ஓகேவா? இவங்க 3 பேரோட யூசஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஐஆர்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அண்ட் மைக்ரோவேவ் தெரியும், யூவி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். ஓகேவா? ஸோ ஐஆர் அப்படின்றது இன்ஃப்ராரெட்ப்பா. ஸோ எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எங்கெல்லாம் எனக்கு ஹீட் தெரப்பி தேவைப்படுதோ அங்கங்கே எல்லாமே நான் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் தெரப்பி எதுக்காக, நம்ம வந்து பாடியில் எங்கேயா பெயின் இருக்குது அப்படின்னா, ஓகேவா, பெயின் ஸ்ப்ரெயின் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அங்கே நான் வந்து இன்ஃப்ராரெட்டை வந்துட்டு அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இந்த டிவி ரிமோட் இருக்கு இல்லையா, அந்த ரிமோட்டில் இருந்து எனக்கு சென்டரில் ஒரு லைட் வரும் கரெக்டாக. ஸோ அந்த லைட்டுமே எனக்கு என்ன லைட், இன்ஃப்ராரெட் தான். டிவி ரிமோட்டில் இருக்கிற சென்சாருமே இன்ஃப்ராரெட். அப்புறம் நைட் விஷனுக்கு யூஸ் பண்ணுறது, ஓகேவா, இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி. அண்ட் அதே மாதிரி நம்ம ரொம்ப ஊட்டி பிளேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிஸ்டாக ஃபாகாக இருக்கும், அங்கே நம்ம யூஸ் பண்ணுற லைட் எல்லாமே இன்ஃப்ராரெட் தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த சோலார் செல்ஸ்லேயும் நம்ம இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப வார்மாக இருக்கிறதுக்காக, ரொம்ப வார்மாக இல்லை, லைட்டாக ரொம்ப கூலாகவும் இல்லாமல் ஒரு மீடியட் வார்ம்னஸ்க்கு இருக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஐஆர் ரேடியேஷன். ஸோ க்ரீன் ஹவுஸ் பிளான்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சேட்டலைட் by means of solar cells. It is used to produce dehydrated fruits produce பண்றதுக்காக. In greenhouses to keep the plants warm. Plants warm-ஆ வச்சுக்க. Heat therapy-ல, TV remote-ல, signal carrier-ல, to look through haze, fog or mist-ல, and night vision or infrared photography-ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு மைக்ரோவேவ் நம்மளுக்கு தெரியும். மைக்ரோவேவ் ஓவனில் நம்ம குக்கிங்காக யூஸ் பண்ணுறோம். ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுற வேவ்ஸ் எல்லாமே மைக்ரோவேவ்ஸ். ரேடார் சிஸ்டமில் ஃபார் ஏர்க்ராஃப்ட் நேவிகேஷன் அப்படின்னா, நீங்கள் ஏர்போர்ட் போயிருந்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய டவர் இருக்கும் கரெக்டாக, அதை ஏடிசி டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவரில் வந்துட்டு சப்போஸ் எனக்கு ஃப்ளைட்டோட டேரெக்ஷன் எல்லாமே அங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனில் தான் ஃப்ளைட் டேரெக்ஷன் எல்லாமே காட்டுவாங்க. ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சிஸ்டம் கூட மைக்ரோவேவ் தான். ஓகேவா? அண்ட் யூவி ரேடியேஷன் எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே அழிக்க, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணுறது யூவி தான். ஒரு ஆட்டம்குள்ளே என்ன இருக்குதுன்னு படிக்கணும் அப்படின்னா யூவி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இன்விசிபிள் ரைட்டிங், மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், பென் வச்சு எழுதியிருப்பாங்க, பட் அது நம்மளுக்கு பார்த்தா தெரியாது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இன்விசிபிள் ரைட்டிங்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது கூட யூவி தான். ஓகேவா? கிளியர்? ஸோ காவியா கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்கலாமா? எஸ். ஸோ நான் டேர்ம்ஸ் மட்டும் எழுதுகிறேன். அங்கே வந்து நம்ம என்ன ரேடியேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு எழுதுங்க. எஸ் சுபாஷ், தாஷினி, அபிதா. ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லப்பா,
டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? மைக்ரோவேவ், யூவி, ஐஆர். Yes, first DNA fingerprinting, UV radiation. Very good. Wireless communication la microwave. Heat therapy la IR. Okay va? So heat therapy is for IR. Dehydrated fruits la. So dehydrated fruits la pa IR. Good. Okay va? So இன்னொரு 2 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்றது நான் எங்கே கிரியேட் ஆகும்னு சொன்னேன்? கிரியேட்டட் இன் பிட்வீன் டேஷ். EM waves வந்து மெக்கானிக்கல் or non-mechanical. ஸோ இது யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸோ கிளாஸ் வந்து ரொம்ப வந்து சின்சியராக கவனிச்சிருந்தவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். வெரி குட் ஜனனி, தர்ஷன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் ஹாய்ன்னு மட்டும் சொல்கிறீங்க, பட் ஆனால் ஆன்சரை சொல்ல மாட்டேன்றீங்க. சூப்பர் சத்யன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து displacement current is created between plates of the capacitor. கரெக்டாக 2 கெப்பாசிட்டர் பிளேட்ஸ், அதாவது ஒரு கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு நடுவில் கிரியேட் ஆகுறது என்ன கரண்ட்? displacement current, which is due to the change in electric flux with respect to time. ஓகேவா? ஸோ அடுத்தது EM waves மெக்கானிக்கல் ஆர் நான் மெக்கானிக்கல்? நான் மெக்கானிக்கல்னா அர்த்தம் என்னப்பா? நோ மீடியம் ரிக்வயர்ட். எந்த மீடியமும் எனக்கு தேவையில்லை. கரெக்டாக? ப்ரொபகேட் ஆக, அதாவது மூவ் ஆக எனக்கு எந்த மீடியமுமே தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். சரியா? ஹவ் ஆர் தே யூஸ்ஃபுல் இன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் சன்? ஸோ ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம சன்லேருந்து கிடைக்கக்கூடிய வெளிச்சம் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பெக்ட்ரமாக நம்ம எடுத்து வைக்கணும். ஓகேவா? அந்த ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியான டார்க் லைன்ஸ் இருக்குது. அந்த லைன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டார்க் லைன்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இப்போது இதை வந்து நான் சன்னில் இருந்தே எடுத்து வச்சுருக்கேன். இந்த டார்க் லைன்ஸ் எல்லாம் சன்னோட ஸ்பெக்ட்ரம்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். டார்க் லைன்ஸ் இன் சோலார் ஸ்பெக்ட்ரம் ஆர் கால்ட் அஸ் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். இப்போது இந்த ஸ்பெக்ட்ரமை நான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, அதாவது வேறு ஏதாவது மெட்டீரியலில் இருந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா எடுத்து வச்சுருப்பேன். ஓகேவா? இப்போ அதையும் இந்த ஃப்ரான்ஹோஃபரோட ஸ்பெக்ட்ரமையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்து அது என்ன எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிப்பேன். ஓகேவா? ஸோ when the spectrum obtained from the sun is examined, it consists of large number of dark lines. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ these dark lines are called as solar spectrum are called as Fraunhofer lines. சரியா? இப்போ இந்த ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸை நான் எப்படி என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்பேன்? மற்ற மெட்டீரியலோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா என்ன மேம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியலில் இப்போ சப்போஸ் ப்ளூ கிளாஸ் பிளேட் இருக்குன்னா நான் அதில் லைட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்பெக்ட்ரமாக ப்ளாட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரமில் எனக்கு ப்ளூ லைட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதை எல்லோவாக வச்சுருந்தேன் அப்படின்னா எல்லோ லைட் மட்டும்தான் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ இது யாரோட ப்ராப்பர்ட்டி? ப்ளூ லைட்டோட ப்ராப்பர்ட்டி, எல்லோ லைட்டோட ப்ராப்பர்ட்டின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வேறு மெட்டீரியல்ஸ்க்கு எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா, அதை கம்பேர் பண்ணி, ஓகேவா, ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸோட கம்பேர் பண்ணி எனக்கு சோலார் ஸ்பெக்ட்ரமில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? கிளியர்? ஸோ அடுத்தது பாருங்கள், ரைட் அ நோட் ஆன் மேக்ஸ்வெல் லா. இது நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம்.
why are electromagnetic waves non-mechanical? ஏன் non-mechanical அப்படின்னு வந்து சொல்லுவாங்க? Because they do not need any medium to propagation. அவங்களுக்கு மூவ் ஆகிறதுக்காக எந்த மீடியமும் தேவையில்லை, எம்டி ஸ்பேஸில் கூட மூவ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், non-mechanical waveனு சொல்கிறோம். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் போயிடலாமா? ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா என்ன? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு பார்த்தோம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அ பார் மேக்னெட் இன் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த்னா என்ன? பார், இதுதான் போல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இப்போது எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் ஒரு மேக்னெட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த போல் ஸ்ட்ரென்த். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். யூனிட் என்ன? நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். சரியா? அதே மாதிரி வாட் இஸ் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி? ஸோ சசப்டபிலிட்டி அப்படின்ற வேர்டுக்கு ஜென்ரல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு பார் மேக்னெட்டை நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியலில் இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் இப்படி வச்சுட்டேன். வச்சோன்னே அந்த மெட்டீரியல் என்ன ஆகும்? மேக்னெட்டைஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுமா? அதாவது அதுவுமே ஒரு பார் மேக்னெட்டாக மாற ஸ்டார்ட் பண்ணும். கரெக்டாக? ஸோ எவ்வளோ தூரம் அது மேக்னெட்டாக மாறி இருக்குன்னு சொல்கிறது தான் சசப்டபிலிட்டி. இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, susceptibility or magnetic susceptibility is nothing but ratio of intensity of magnetization divided by the magnetizing field. எம்னா இன்டென்சிட்டி, எவ்வளோ தூரத்துக்கு அது மேக்னடைஸ் ஆகிருக்கு அந்த இன்டென்சிட்டியை சொல்கிறது. ஹெச்னா இந்த ஃபீல்டோட மேக்னடைசிங் இன்டென்சிட்டியை சொல்கிறது. ஓகேவா? ஸோ இது ஒரு டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி தான், இதுக்கு எந்த ஒரு யூனிட் இல்லை, டைமென்ஷன் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? வாட் இஸ் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி? ஸோ மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி அப்படின்னா என்ன? சேம் சசப்டபிலிட்டி மாதிரி தான். சசப்டபிலிட்டினா ஒரு மேக்னெட் எவ்வளோ தூரத்துக்கு, ஒரு மெட்டீரியல் எவ்வளோ தூரத்துக்கு பார் மேக்னெட்டாக மாறி இருக்குன்னு சொல்கிறது. இப்போ சப்போஸ் அந்த மெட்டீரியலுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா magnetic permeability. சரியா? ஸோ மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டினா மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அலோ த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் த்ரூ இட். ஓகேவா? ஸோ இதை மறுபடியும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எவ்வளோ தூரத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள பெனட்ரேட் ஆகிருக்கு, டிகிரி ஆஃப் பெனட்ரேஷன் கூட சொல்கிறோம். இட் ஆல்சோ மெஷர்ஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு டேக் மேக்னடைசேஷன் ஆர் த டிகிரி ஆஃப் பெனட்ரேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் த்ரூ த substance. ஓகேவா? ஸோ கொஞ்சம் குவிஸ் பார்த்துடலாமா? ஸோ மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டியோட ஃபார்முலா கிரேஸ் டேவிட் ஆன்சர் சொல்லுங்க. யூனிட் அண்ட் ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. ஃபஸ்ட்டு யூனிட். எஸ், யாருக்கும் தெரியலையா யூனிட்? So it is a dimensionless quantity. இல்லையா? So no unit. Formula Xi m is equal to intensity of magnetization divided by magnetizing field. Correct? So இதுதான் formula. Okay வா? So next வந்து ஸ்டேட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாவை தான் என்ன பண்ணார் நம்மளோட மேக்ஸ்வெல் ரீஅரேஞ்ச் பண்ணார். இந்த I0 டேர்ம் இருக்கு இல்லையா, இதை ரீஅரேஞ்ச் பண்ணார். பட் ஆனால் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும், இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் பப்ளிக்லேயும் உங்களோட குவார்டர்லி ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ராட் எடுத்துக்கிறாங்க. ஸோ ராட் எடுத்துகிட்டு
இந்த ராடில் இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த பாயிண்டில் இருந்து சுற்றி ஒரு சர்க்குலர் ரூப் வரைஞ்சிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அவுட்வேர்டாக ஒரு வெக்டார் வரைகிறாங்க விச் இஸ் n வெக்டார். அண்ட் இந்த பாயிண்டில் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது டிஸ்டன்ஸ் r, இது சென்டர் பாயிண்ட். ஸோ மேக்னெட்டிக் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓகேவா ஓவர் த லைன் இன்டெக்ரல் dl. அப்போ b டாட் dlனா என்னன்னு சொல்லுவாங்க, த லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் in the closed loop. So over a closed loop is equal to mu naught times the current enclosed in the loop. இந்த லூப்புக்குள்ள எவ்வளோ கரண்ட் இருக்கோ into mu naught. ஸோ எப்படி சொல்லுவீங்க, the line integral of magnetic field over a closed loop will be equal to mu naught times the current enclosed in the loop. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு சேம்ப்பா 9th கொஷினுக்கும் 8th கொஷினுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ டேபுலேஷனில் 9th கொஷின் கேட்டால் டேபுலேஷனில் எழுதுங்க, 19th கொஷின் கேட்டாங்கன்னா இதே கண்டென்ட்டை அப்படியே ஒரு தியரியாக எழுதுங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே அதான் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கேட்குறாங்க ஃபார் டயா, பேரா அண்ட் ஃபெரோ. ஸோ 3 மெட்டீரியல்ஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி. அப்படின்னா சசெப்டபிலிட்டினா என்ன, எவ்வளோ தூரம் ஒரு மெட்டீரியல் மேக்னெட்டைஸ் ஆகுது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு மேக்னெட்டைஸ் ஆகாது. பெரா வந்து லைட்டாக ஆகும், பட் தட் இஸ் ஸ்மால். ஃபெரோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக மேக்னெட்டைஸ் ஆகிடும். ஸோ இருக்கிறதுலே சூப்பரான மெட்டீரியல் ஃபெரோ மெட்டீரியல் தான். சரியா? ஸோ ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டினா என்னன்னு சொன்னோம், டிகிரி ஆஃப் பெனட்ரேஷன். எவ்வளோ தூரத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே பெனட்ரேட் ஆகுதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து லெஸ் தேன் 1, இங்கே கிரேட்டர் தேன் 1 அண்ட் இங்கே வெரி லார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ எனக்கு ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வெளியே எக்ஸ்பெல் ஆகிடும். ஸோ என்னன்னு சொல்லுவாங்க, தே ஆர் எக்ஸ்பெல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்பெல்ட் ஆர் எக்ஸ்பெல்டு பை டயோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதே ஒரு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலை நான் இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சேன்னா ஒரு அளவுக்கு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸை எடுத்துக்கும். ஸோ அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அட்ராக்டட் இன்டு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதே ஃபெரோமேக்னெட்டிக்னா ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் இன்டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வென் பிளேஸ்ட் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? ஸோ சசெப்டபிலிட்டி டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அண்ட் இதுவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் தான். எக்ஸாம்பிள் பிஸ்மத், காப்பர், வாட்டர். இங்கே அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் அண்ட் இங்கே நிக்கல், கோபால்ட் அண்ட் அயன். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எனி 2 எக்ஸாம்பிள் எழுதினா போதும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹிஸ்டீரியஸ் அப்படின்னா என்ன, ஹிஸ்டீரியஸ்னா லாகிங் பிஹைண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ the phenomenon of lagging of magnetic induction behind magnetic field. அப்போ யார் முன்னாடி இருக்கா, மேக்னெட்டைசிங் ஃபீல்ட் முன்னாடி அண்ட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பின்னாடி லேக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது ஹிஸ்டீரியஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சார் சைக்ளோட்ரான் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு பார்ட்டிக்கலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக தான் சைக்ளோட்ரான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி இல்லைனா வாட் இஸ் ரெசனன்ஸ் கண்டிஷன் இன் சைக்ளோட்ரான்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போது எனக்கு அந்த இப்படி தான் இருக்கும். சைக்ளோட்ரானோட டிஸ்க் வந்து இப்படி தான் இருக்கும். 2 D டிஸ்க் இருக்கும், இங்கே சோர்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு பார்ட்டிக்கல் இப்படி சுற்றிட்டு இப்படி வெளியே வரும். கரெக்டாக? இப்போது இந்த வெளியே வர இந்த பார்ட்டிக்கலோட அதாவது ஒரு பாசிட்டிவ் அயோனோட ஃப்ரீக்வன்சியும் ஓகேவா, எனக்கு இந்த சைக்ளோட்ரான் டிவைஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா எலக்ட்ரிக்கல் ஆசிலரேட்டர்னு சொல்லலாம். இதோட ஃப்ரீக்வன்சியும் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ எப்படி எழுதுவீங்க ஃபார்முலா, BQ by 2πm சொல்லி எழுதலாம். சரியா? ஸோ Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், Qன்றது சார்ஜ், Mன்றது மாஸ் ஆஃப் த சார்ஜ், அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல். ஒன்லி பாசிட்டிவ் அயான் மட்டும்தான் சைக்ளோட்ரானில் நம்ம அலோவ் பண்ணுவோம். இது போன வருஷம் கேட்ட கொஸ்டின், வாட் ஆர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ப்பா. ஸோ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம இப்படி மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இப்படி வச்சுக்கணும். அண்ட் இதில் 4 ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தம் ஃபிங்கர் வந்து என்ன பாயிண்ட் பண்ணுது, தம் ஃபிங்கர் ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டரோட ஃபோர்ஸு,
மிடில் ஃபிங்கர் என்ன பாயிண்ட் பண்ணுது? டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒரு சர்க்கியூட்டில் நான் வந்து அம்மீட்டரை இப்படி தான் கனெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் சர்க்கியூட் அப்படின்னா அம்மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுவோன்னா இப்படி சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஏன் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது தான் எனக்கு கரண்ட் என்ன ஆகாது? ஸ்ப்ளிட் ஆகாது. இது ரெண்டும் தான் கண்டிஷன். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இட் வில் நாட் சேஞ்ச் த கரண்ட் பாசிங் த்ரூ இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லா கொஷின்ஸும் பண்ணிட்டோம். ஸோ சாப்டர் 1, 2 பார்த்துடலாம். ஓகே, சாப்டர் 2 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ சாப்டர் 2ல் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கனெக்ட் பண்ணுவோன்னே அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரிஃப்ட் ஆகுறாங்க, மூவ் ஆகுறாங்கன்னு சொல்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. மொபிலிட்டினா மேக்னிடியூடை சொல்கிறது. யாரோட மேக்னிடியூட்? வெலாசிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு சொல்கிறது தான் எனக்கு மொபிலிட்டி. இதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட், இதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின், மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லாவோட மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் என்னென்னா J is equal to sigma I. இதே மேக்ரோஸ்கோபிக் கேட்டாங்கன்னா V is equal to IR. ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஃபார்மில் Jன்றது கரண்ட் டென்சிட்டி, சிக்மா அப்படின்றது எனக்கு எலக்ட்ரிக், சிக்மா அப்படின்றது கண்டக்டிவிட்டி, ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரியா? ஸோ மேக்ரோஸ்கோபிக் V is equal to IR. இது நம்மளுக்கு தெரியும் ஓம்ஸ் லா. சரியா? ஓமிக் டிவைஸ், நான் ஓமிக் டிவைஸ். ஓமிக் டிவைஸ்னால் எந்தெந்த மெட்டீரியல்ஸோட கிராஃப் வந்து நான் இப்படி வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன்னா எந்தெந்த கிராஃப் எனக்கு இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்குதோ அதை ஓமிக் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். எதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி கிடைக்காம இப்படி பெண்டாக இருக்கோ அதெல்லாமே நான் லீனியர் கிராஃப்ஸ், விச் இஸ் நான் ஓமிக் டிவைஸஸோட கிராஃப்னு சொல்லுவோம். இங்கே எனக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இங்கே நான் லீனியராக இருக்கும். இங்கே எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், இங்கே எனக்கு கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்காது. சரியா? ஸோ பவரோட வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் P is equal to VI ஒன்று, இன்னொன்று P is equal to I square R, இன்னொன்று P is equal to V square by R. ஓகேவா? இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதெல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் குயிக்காக. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃபோட ஃபஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ ஃபஸ்ட் லாவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கரண்ட் ரூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம், இல்லைனா ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட் ரூல் அப்படின்றது எனக்கு ஒரு ஜங்ஷனுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் போகுதோ அந்த எல்லா கரண்ட்டையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் எனக்கு ஒரு ஜங்ஷன், இந்த ஜங்ஷனுக்குள்ளே இப்படி இருக்கும் பிரான்ச்சஸ். ஸோ இதுக்குள்ளே வர எல்லா கரண்ட்டுமே என்ன இருக்கும்னா வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு இந்த ஜங்ஷனில் எனக்கு கரண்ட் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கிர்ச்சாஃப்ஸோட செகண்ட் லாவை என்னன்னு சொல்லுவோம்? ஸோ சப்போஸ் ஒரு ரெசிஸ்டார், சரியா, R. ஸோ இங்கே எனக்கு V1, இங்கே எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது எப்படி எழுதுவோம்? The product of current and resistance, sum of product of current and resistance, இங்கே IR, இங்கே ஒரு IR will be equal to EMF of the cell. சரியா? So the product of current and resistor will be equal to EMF of the cell. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஓகேவா, என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிர்ச்சாஃபோட லான்னு சொல்லுவோம். ஹாய் நிசார். ஸோ ஃபிசிக்ஸ் நான் தான் உங்களுக்கு எடுப்பேன். ஓகேவா? ஸோ இனிமேல் 10, 11, 12 3 சப்ஜெக்டோட ஃபிசிக்ஸுமே பார்க்கலாம். ஓகேவா? இது 12th ஃபிசிக்ஸ்ப்பா, சாப்டர் 2 பார்த்துட்ருக்கோம். கிளியர்? ஸோ இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஹாய் சதீஷ் சங்கர், சொல்லுங்கப்பா. ஹாய் ஈஷனிகா. எஸ்ப்பா. ஸோ இது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? கிளியர்? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்த எல்லா கொஷின்ஸும் கிளியரா? ஸோ மண்டே, வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் 2 and 3 மார்க்ஸ் பார்த்துட்டு அண்ட் அடுத்த கிளாஸ் 5 மார்க் பார்க்கலாம். ஓகேவா? ஓகேப்பா.